என்னாச்சு? ஏன் கவலையா அப்பா இருக்கீங்க? நான் படிக்கும்போது டெய்லியும் சத்தமா இருக்குப்பா, என்னால படிக்கவே முடியலப்பா. அவ எக்ஸாம்ல மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கா. இந்த ஏரியால எல்லாருமே பொறணியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஏரியா விட்டு நிம்மதியா எங்கேயாவது போயிடலாமா? பாப்பா நீ இங்க வாயேன். இந்த கரண்டில ஃபுல்லா தண்ணி ஊத்தி அதை சிந்தாம அப்பா கிட்ட கரெக்டா எடுத்துட்டு வா. இப்ப நீ இதை எடுத்துட்டு வரும்போது உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? எந்த சத்தமும் கேட்கலப்பா. ஏன் கேட்கல? என் கவனம் ஃபுல்லா இதுலதான்ப்பா இருந்துச்சு. அதேதான் பாப்பா, உன் கவனம் ஃபுல்லும் தண்ணி சிந்தக்கூடாதுன்றதுல இருந்ததுனால வெளியில இருக்க எந்த சத்தமும் உனக்கு கேட்கல. படிக்கும்போது படிப்புல மட்டும் கவனம் வச்சேன்னா வெளியில இருக்க எந்த சத்தமும் உனக்கு கேட்காது. இதேதான் உனக்கும். நம்ம எங்க போனாலுமே அங்கேயும் இப்படி நம்மளை குறை சொல்றவங்க, புறம் பேசுறவங்க இருக்கதான் செய்வாங்க. நிம்மதி இல்லைன்னு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம இருக்கிற இடத்துல நிம்மதியை உருவாக்கிக்கணும். நம்ம வேலையில மட்டும் கவனமா இருந்தோம்னா வெளியில பேசுற பேச்சு உனக்கு கேட்கவே கேட்காது.